the aeroplanes are flying above us. விமானங்கள் நமக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கின்றன. சில பேர் சொல்லுவாங்க the god is above us அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் மேல கடவுள் இருக்காரு, மேல ஆண் கிடையாது, above வரும் இந்த இடத்துல. இப்போ நிறைய சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த லாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த லாஃப்ட் என்ன? லாஃப்ட் இஸ் above us. the loft is above me சொல்லலாம். the loft is above me. அப்ப என்ன அர்த்தம்? லாஃப்ட் எனக்கு மேலே இருக்கிறது. ஸோ ஆணுக்கும் எபோவுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஆணுக்கும் எபோவுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க. என்ன எபோன்னா, எபோன்றது மேலே தொடாம இருந்தா எபோ, தொட்டுக்கிட்டு இருந்தா ஆன். இப்போ கடைசியா பாருங்க, the ball is in the box. the ball is in the box. இப்போ இதே பால் உள்ள இருக்கு, பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப எப்படி சொல்லலாம்? the ball is in the box அப்படின்னா பாக்ஸுக்குள்ள பால் இருக்கு பாத்தீங்களா? the ball is in the box, அதாவது பெட்டியில் பால் இருக்கிறது, பெட்டியில் பால் இருக்கிறது. இந்த இன்னுன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த இன்னுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது நாம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். you are in the class. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் வகுப்பில் இருக்கிறீர்கள். அல்லது you are sitting in the class. you are sitting in the class. நீங்கள் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். we are living in India. நாம் இந்தியாவில் வசித்துக் கொண்டு இருக்கிறோம். in India, இந்தியாவில். we are living in India. நாம் இந்தியாவில் வசித்துக் கொண்டோம். நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய நான் கேட்கிறேன், எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க I am studying in St. Mary's. I am studying in St. Mary's Matriculation School. I am studying in Church Park Convent. I am studying in Adarsh Senior Secondary High School. Adarsh Senior Secondary School அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பாருங்க, அது மாதிரி இன்னும் அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் இந்தியா அப்படின்னா என்ன? இந்தியாவில். இந்தியா, நான் இந்தியாவில் வசித்துக் கொண்டு இருக்கிறேன். அதே போல he is in the temple. இந்த டெம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவிலில். என்ன அர்த்தம்? கோவிலில். ஸோ இந்த இன்னும் எங்க பாருங்க, கோவிலில். I am studying in a college. நான் ஒரு கல்லூரியில். in college, கல்லூரியில். இது போல பல விஷயங்கள் சொல்லலாமா? என்ன இல் அப்படின்னு அர்த்தம். அதே இன்னொரு இங்க இருக்கு. நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு, பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னா உள்ளேன்னு போட்டிருப்பான். என்ன? இன்னா உள்ளே, அவுட்னா வெளியே. இன்னா உள்ளே, அவுட்னா வெளியே. இங்க என்ன அர்த்தம்னா இல், அதாவது இந்தியாவில், கோவிலில், கல்லூரியில், பள்ளியில், பல உதாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை நீங்க பார்த்தது என்னன்னு சொன்னா, ஜஸ்ட் என்ன 5 தானே பார்த்துருக்கீங்க, 5 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு. இன்னும் முக்கியமானதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்று தான் கொடுத்துருவேன், கவனிங்க. அடுத்தது எழுதலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The college is near my house. The college is near my house. Near என்ன? பக்கத்தில் அல்லது அருகில். அதாவது கல்லூரி என்னுடைய வீட்டருகில் இருக்கிறது. கல்லூரி என்னுடைய வீட்டருகில் இருக்கிறது. The college is near my house. Poets garden is near my house. Poets garden என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. வேற என்ன சொல்லலாம்? The bus stop is near my house. அதாவது அந்த பஸ் நிலையம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. The beach is near my house. Beach எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. LIC is near my house. LIC எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. So India is near என்ன சொல்லலாம்? Sri Lanka is near India. Sri Lanka
இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது நிறைய சொல்லாது போல நியர்னா பக்கத்தில் அர்த்தம். அடுத்தது we are going to market. we are going to market. இந்த டூன்ற வார்த்தைக்கு டிக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்படின்னு போட்டிருப்பான். எப்படி இக்கு அப்படின்னு போட்டிருப்பான். அதாவது we are going to market அப்படின்னு சொன்னா நாங்கள் அல்லது நாம் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to market அப்படின்னா நாம் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to temple அப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to office அப்படின்னா நாங்கள் ஆபீஸுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to park அப்படின்னா நாங்கள் பார்க்குக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to zoo அப்படின்னா நாங்கள் ஜூக்கு போய்கொண்டு இருக்கிறோம். we are going to hospital அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். இது போல எங்கெல்லாம் டூ போறீங்களோ இருக்கு. அது மார்க்கெட்டுக்கு, டெம்பிள் போட்டீங்கன்னா கோவிலுக்கு, ஸ்கூல் இருந்தா பள்ளிக்கு, காலேஜ் இருந்தா கல்லூரிக்கு அப்படின்னு இருக்கு. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது ஹேண்டில் வித் கேர். வித் அப்படின்னா உடன், வித் அர்த்தம் உடன், கேர்னா கவனம். ஹேண்டில் வித் கேர் அப்படின்னா என்ன கவனத்துடன். ஹேண்டில் வித் கேர்னா கவனத்துடன் கையாளு. நிறைய நீங்க பாக்ஸ்ல பாத்துக்கலாம். பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பான். அதாவது கவனத்துடன் கையாளு, கவனத்துடன் கையாளு, வித் கேர். இப்போ இந்த வித் வச்சு நிறைய சொல்லலாம். ஐ கம் வித் யூ, ஐ கம் வித் யூ. அப்ப என்ன அர்த்தம்? நான் உன்னுடன் வருவேன். ஐ வில் கம் வித் யூ அப்படின்னா நான் உன்னுடன் வருவேன். I will repay, பாருங்க, I will repay the loan with interest. I will repay the loan with interest. அதாவது நான் கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்துவேன். நான் கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்துவேன். So with அப்படின்னா உடன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்து பாருங்க, I was walking across the road. I was walking across the road. அப்ப என்ன அர்த்தம்னா நான் சாலையின் குறுக்கே நடந்து கொண்டு இருந்தேன். நான் சாலையின் குறுக்கே நடந்து கொண்டு இருந்தேன். I was walking across the road. நான் சாலையின் குறுக்கே நடந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, she will come after 10. she will come after 10. afterனா என்ன? பிறகு. afterனா என்ன? பிறகு அல்லது பின்னால். அவள் 10 மணிக்கு பிறகு வருவாள். she will come after 10 என்ன அர்த்தம்? அவள் 10 மணிக்கு பின்னால் வருவாள். என்னடா ஊருக்கு போறே, ஊருக்கு போயிட்டு எப்ப வருவேன்? ஃப்ரெண்ட் சொல்றான், I will come after 10 days. I will come after 10 days. நான் 10 நாட்கள் கழித்து வருவேன். நான் 10 நாட்கள் கழித்து வருவேன். or come after lunch. come after lunch அப்படின்னா மதிய உணவு கழித்து வா, அல்லது மதிய உணவுக்கு பிறகு வா. come after lunch. I will tell you after 2 months. I will tell you after 2 months. நான் 2 மாதங்கள் கழித்து சொல்வேன். என்னப்பா ஃபீஸ் எப்ப பே பண்ற, ஃபீஸ் எப்ப தர அப்படின்னு கேட்கிறேன். அது சொல்றாரு, I will give you the fees after I will give you the fees after I learn English. நான் இங்கிலீஷ் கத்துக்கின பிறகு ஃபீஸ் தரேன். இது போல நிறைய சொல்லலாம். ஆஃப்டர்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போறேன், அதையும் பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. We fought against British. We fought against British. அப்ப என்ன அர்த்தம்னா
நாம் நாம் பிரிட்டிஷுக்கு எதிராக போரிட்டோம். நாம் பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டையிட்டோம். We fought against British. என்ன against the meaning என்ன? எதிராக. against the meaning என்ன? எதிராக. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். Anything against nature is dangerous. Anything against nature is dangerous. அதாவது இயற்கைக்கு மாறா எது இருந்தாலும், இயற்கைக்கு எதிரா எது இருந்தாலும் அது அபாயகரமானது. Anything against dangerous, anything against nature is dangerous. இப்போ பாருங்க, we fought against British. against எதிராக அப்படின்னு அர்த்தம். இப்போ Johnny is walking along the road. Johnny is walking along the road. அப்ப என்ன அர்த்தம்? Johnny சாலை ஓரமாக, Johnny சாலை ஓரமாக நடந்து கொண்டு இருக்கிறான். நடந்து கொண்டு இருக்கிறான். இப்போ அடுத்தது, there is no fear among the crowd. There is no fear among the crowd. among என்ன? இடையே. among என்ன அர்த்தம்? இடையே. there is no fear among the crowd அப்படின்னு சொன்னா கூட்டத்திற்கிடையே, கூட்டத்திற்கிடையே பயம் ஏதும் இல்லை. கூட்டத்திற்கிடையே பயம் ஏதும் இல்லை. there is no இப்படி சொல்லலாம். there is a rumor. There is a rumor among the public. There is a rumor among the public. அப்ப என்ன அர்த்தம்? மக்களுக்கிடையே, மக்களுக்கிடையே வதந்தி நிலவுகிறது. மக்களுக்கிடையே வதந்தி நிலவுகிறது. There is a rumor among the crowd. அதே சொல்லலாம்ப்பா. No doubt among the students. No doubt among the students. அதாவது மாணவர்களுக்கிடையே, மாணவர்களுக்கிடையே சந்தேகம் இல்லை. மாணவர்களுக்கிடையே சந்தேகம் இல்லை. இது போல் நிறைய சொல்லலாம். amongனா இடையே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, he traveled around the world in 80 days. He traveled around the world in 80 days. அவன் 80 நாட்களில், அவன் 80 நாட்களில் உலகை சுற்றி வந்தான். அவன் 80 நாட்களில் உலகை சுற்றி வந்தான். அரவுண்ட் அப்படின்னா சுற்றி. அரவுண்ட் என்ன அர்த்தம்? சுற்றி அப்படின்னு அர்த்தம். build a compound wall around the house. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டை சுற்றி, வீட்டை சுற்றி மதில் சுவர் எழுப்பு. build a compound wall around the house அப்படின்னு சொன்னா வீட்டை சுற்றி மதில் சுவர் எழுப்பு. அடுத்தது, come at 7:30 p.m. come at 7:30 p.m. அப்ப என்ன? இங்க பாருங்க, அட் இருக்கா? அட்டுனா இக்குன்னு அர்த்தம். come at 7:30 p.m. அப்படின்னா 7:30க்கு வா. அட்டுனா மீனிங் என்ன? இக்கு. அட்டுனா மீனிங் என்ன? இக்கு. come at 7:30 p.m. அப்படின்னா 7:30க்கு வா. இப்போ இதுல என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னா, against, along, among, around, at இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த சட்டம் செய்தி பாருங்க, அதையும் பாருங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, I want money before Monday. பிஃபோர்னா என்ன அர்த்தம்? முன்னாள். I want money before Mondayனா எனக்கு பணம் திங்கட்கிழமைக்கு முன்னால் வேண்டும். I want money before Monday. எனக்கு பணம் திங்கட்கிழமைக்கு முன் வேணும். முன்னால். ஸோ இது கொடுத்துருக்கலாம். before Deepavali. before Deepavali அப்போ என்ன அர்த்தம்? I will get the job before Deepavali. அப்போ என்ன அர்த்தம்னா தீபாவளிக்கு முன்னாடி வேலை கிடைக்கும். தீபாவளிக்கு முன்னாடி வேலை கிடைக்கும். பிஃபோர்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட் த அட்ரஸ் பிலோ த லைன். ரைட் தி அட்ரஸ் பிலோ த லைன். அதாவது பிலோனா என்ன அர்த்தம்? கீழே. பிலோனா கீழே. அதாவது கோட்டிற்கு கீழே உன்னுடைய விலாசத்தை எழுது. ரைட் தி அட்ரஸ் பிலோ த லைன். அதாவது கோட்டிற்கு கீழே உன்னுடைய விலாசத்தை எழுது. அடுத்தது,
the plant is beside me. இங்க பாருங்க செடி எனக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அப்ப என்ன சொல்லணும்னா beside என்ன பக்கத்தில், beside பக்கத்தில், the plant is beside me அப்படின்னு சொன்னா செடி எனக்கு பக்கத்தில் இருக்கிறது, செடி எனக்கு பக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது it is, ஓகே இதுக்கு இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. the plant is beside me, இது பக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் போர்டு பாருங்க, போர்டு எனக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அப்போ the board is beside me, போர்டு எனக்கு பக்கத்தில் இருக்கிறது. opportunity is beside me அப்படின்னு சொன்னா என்ன சந்தர்ப்பம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது. the book is beside the TV அப்படின்னு சொன்னா டிவிக்கு பக்கத்தில் புத்தகம் இருக்கிறது. the my house is beside, my house is beside the company அப்படின்னு சொன்னா கம்பெனிக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்கிறது. இந்த மாதிரி பக்கத்தில்ன்ற மீனிங் வரும் எதுக்கு, beside. அடுத்து இது பாத்தீங்கன்னா 19th பாருங்க, it is plying, PLYING, it is plying between Paris and zoo, it is plying between Paris and zoo. between அப்படின்னா இடையில், between என்ன அர்த்தம், between இடையில் அப்படின்னு அர்த்தம். it is playing between Paris and zoo அப்படின்னு சொன்னா இது அதாவது ஒரு பஸ்ஸை காமிச்சு, ஒரு பஸ்ஸை காமிச்சு 18J அப்படின்னு ஒரு பஸ், அந்த 18J பஸ்ஸை காமிச்சு it is playing between Paris and zoo அப்படின்னு சொன்னா இது பாரிஸுக்கும் ஜூக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். between இடையில் கூட சொல்லலாம். come between 7:30 to 9:30, அப்ப என்ன அர்த்தம், 7:30 7 பாருங்களேன், அதாவது 7:30 9:30 வந்துருங்க. come between 7:30 and 9:30, 7:30 9:30 வந்துடுங்க அப்படின்ட்டு. இதே போல இப்படி கூட சொல்லலாம். I am sitting between, இப்ப இந்த பக்கம் ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்காங்க பக்கத்துல, இந்த பக்கம் ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்ப நான் என்ன சொல்லலாம், I am sitting between Hari and Rajesh, அதாவது ஹரிக்கும் ராஜேஷுக்கும் இடையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். between இடையே. அடுத்தது பாத்தீங்கன்னா all paths but one. இங்க பட்டுக்கு யாராவது மீனிங் கேட்டா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியா ஆனால் அப்படின்வாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பட்டுக்கு மீனிங் ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பட்டுக்கு மீனிங் அது கிடையாது. இந்த இடத்துல பட்டுக்கு மீனிங் என்ன, ஆனால் கிடையாது. இதுக்கு மீனிங் என்னன்னா தவிர. மீனிங் என்ன இருக்கு, தவிர. all paths but one அப்படின்னு சொன்னா ஒருவரை தவிர அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள், ஒருவரை தவிர அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படின்னு வரும். பட் எவ்வளவு சொல்லலாம், I passed all subjects but English. அப்ப என்ன அர்த்தம், நான் இங்கிலீஷ் தவிர எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணிட்டேன். I know all but all தான் பார்த்துட்டோம் இல்லையா, சொல்லாமே. I know all languages but Hindi. I know all languages but Hindi அப்படின்னு சொன்னா எனக்கு ஹிந்தியை தவிர எல்லா லாங்குவேஜும் தெரியும், எனக்கு ஹிந்தியை தவிர எல்லா லாங்குவேஜும் தெரியும். இதுக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் எழுதி போகலாம். கவனிங்க. I went down the hill. I went down the hill. நான் மலை கீழே மலை அடிவாரத்திற்கு சென்றேன் அப்படின்னு மீனிங் வரும். I went down the hill. நான் மலைக்கு கீழே சென்றேன். இப்போ we need more water during summer. இங்க during அப்படின்னா என்ன அர்த்தம், duringனா பொழுது, during summer அப்படின்னா கோடையின் பொழுது, கோடையின் பொழுது. we need more water during summer அப்படின்னு சொன்னா அதாவது கோடையின் பொழுது நமக்கு அதிக நீர் தேவைப்படுகிறது, கோடையின் பொழுது நமக்கு அதிக நீர் தேவைப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா the letter was written by me. the letter was written by me. அதாவது
கடிதம் என்னால் எழுதப்பட்டது. The letter was written by me. பைனா என்ன ஆல் அப்படின்னு போட்டிருப்பான் டிக்ஷனரியில் பைனா ஆல் போட்டிருப்பான். பை மீ அப்படின்னா என்னால் கடிதம் என்னால் எழுதப்பட்டது. The letter was written by me. இப்போ அடுத்தது I have everything. I have everything except education. I have everything except education. அதாவது என்னிடத்தில் படிப்பை தவிர எல்லாம் இருக்கிறது. என்னிடம் படிப்பை தவிர எல்லாம் இருக்கிறது. I have everything except education. இப்போ I have everything except money அப்படின்னு சொன்னா என்கிட்ட பணத்தை தவிர எல்லாம் இருக்கு. அடுத்து our institute will be working on all days. Our institute will be working on all days except Sundays. அப்ப என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர அனைத்து நாட்களிலும் நம்முடைய நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கும். except Sundays. இப்போ அப்படி சொல்லலாம் I will be at home. I will be always at home except Saturday and Sundays. அப்ப என்ன அர்த்தம்? சனி ஞாயிறு தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் எல்லா நேரத்திலும் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மீனிங். இப்ப அடுத்தது I am waiting for you. I am waiting for you. இங்க பாருங்க for you அப்படின்னா உனக்காக. for you தான் உனக்காக. இந்த ஃபார்ன்ற வார்த்தை நீங்க அடிக்கடி பல இடங்களில் கேள்விப்படலாம். I am waiting for you. அப்போ நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். I am waiting for you. I am waiting for you. சொல்லலாமே I am waiting for you. Waiting for you for me. Okay. இப்படி சொல்லலாம். Can you wait for me? நீ கேட்குறீங்க ஃப்ரெண்டு கிட்ட. Can you wait for me? அப்போ என்ன அர்த்தம்? For me அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக. For you அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக. For me அப்படின்னா எனக்காக. அடுத்து for your future. And you must study well for your better future. You must study well for your better future. அதாவது உன்னுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கு அல்லது நல்ல எதிர்காலத்துக்கு உன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்கு நீ நன்றாக படிக்க வேண்டும். You must study well for your better future. இப்போ இதுல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா down, during, by, except, for. downனா கீழே அப்படின்னு அர்த்தம். during அப்படின்னா பொழுது. during summer கோடையின் பொழுது. இதே during winter அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்காலத்தின் பொழுது. during rainy season அப்படின்னு சொன்னா மழை காலத்தின் பொழுது. அது போல நீங்க என்னென்ன போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க பொழுதுன்னு வரும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பைனா என்ன? ஆல். பை மீ அப்படின்னா என்னால். பை குமார் அப்படின்னா குமாரால். பை ஹிம் அப்படின்னா அவனால். பை ஹர் அப்படின்னா அவளால். பை தெம் அப்படின்னா அவர்களால். இது போல நீங்க பக்கத்துல என்னென்ன போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற போல மீனிங் மாறிட்டு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆல். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸப்ட். அடுத்தது என்ன? எக்ஸப்ட் அப்படின்னா என்ன? தவிர. எக்ஸப்ட்னா தவிர. I have everything except education தான். என்கிட்ட படிப்பை தவிர எல்லாம் இருக்கு. எக்ஸப்ட் தான் தவிர. இங்க I am waiting for you. ஃபார்னா காக. that is for you அப்படின்னா உனக்காக. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 25 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 25 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். 26. I am coming from Mylapore. I am coming from Mylapore. அப்ப என்ன அர்த்தம்? நான் மயிலாப்பூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கேன். I am coming from Mylapore. I am coming from Mylapore-க்கும் I come from Mylapore-க்கும் வித்தியாசம் இருக்கும். I come from Mylapore அப்படின்னா என்னுடைய வீடு மயிலாப்பூர், நான் இருக்கிறது மயிலாப்பூர், நான் அங்க இருந்து தினைக்கும் வரேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேட்பாங்க? where do you come from? இன்டர்வியூக்கு போறதா கேட்பாங்க. where do you come from அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, எங்க இருந்து வரீங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்? I come from Mylapore.
I come from Avalapet. I come from Velicheri. இந்த மாதிரி தான் சொல்லணும். இதே I am coming from மயிலாப்பூர்ன்றது எங்கேருந்து எப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். என்னை இன்டர்வியூ பண்ணது மேனேஜர், பர்சனல் மேனேஜர் இன்டர்வியூ பண்ணாரு. நான் வேலையில் சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இவர் பார்க்குறாரு, யாரும் மேனேஜர் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் அப்போ தான் லக்கேஜ் வந்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். மேனேஜர் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா. அப்போ என்ன அவர் கேட்பாருன்னா, எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ என்ன சொன்ன பதில், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். என்ன சொல்லலாம் அப்போ என்ன சொல்லணும்னா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர். அதாவது எங்கே போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர் அப்படின்னு சொல்லணும். சாதாரணமாக உங்கள் வீடு எங்கேருந்து வரீங்கன்னா, ஐ கம் ஃப்ரம் ஆவல்பேட், ஐ கம் ஃப்ரம் டைனாமிக் சொல்லணும். ஆனால் பர்டிகுலராக அந்த சமயத்தில் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மயிலாப்பூர்னு சொல்லணும். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் கோடம்பாக்கம், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பாரிஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃப்ரம் அப்படின்னா இருந்து, ஃப்ரம்னா என்ன, இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் மயிலாப்பூர் அப்படின்னா மயிலாப்பூரிலிருந்து, ஃப்ரம் அடையார் அப்படின்னா அடையாறிலிருந்து, ஃப்ரம் பெசன்ட் நகர் அப்படின்னா பெசன்ட் நகர்லிருந்து. அந்த மாதிரி என்னென்ன போறீங்களோ அது எல்லாம் அந்த மீனிங் வரும். இப்போ அடுத்து பாருங்க, ப்ளீஸ் வெயிட் இன்சைட் த ரூம். அப்போ என்ன அர்த்தம், தயவு செய்து அறையின் உள்ளே, இன்சைட்னா என்ன, உள்ளே, தயவு செய்து அறையின் உள்ளே காத்திருக்கவும். ப்ளீஸ் வெயிட் இன்சைட் த ரூம், தயவு செய்து அறையின் உள்ளே காத்திருக்கவும். அடுத்து பாருங்க, he dived into the pool. அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்குப்பா, ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் குளம். அந்த நீச்சல் குளத்துக்குள்ள ஒருத்தன் டைவ் அடிக்கிறான்னு வச்சுங்களேன். டைவ் அடிக்கும் ஒரு தண்ணிக்குள்ள போவோம் அப்படியே. அது என்ன சொல்றது, he dived into the pool. அதாவது அவன் நீச்சல் குளத்தினுள் குதித்தான் அப்படிங்கிறது. அடுத்தது, a cat jumped off the wall. பாருங்க, ஆஃப் ஸ்பெல்லிங் என்ன பாருங்க, இங்க இந்த என்ன ஸ்பெல்லிங், இது OFF. என்ன ஸ்பெல்லிங் இருக்கு, OFF. a cat jumped off the wall அப்படின்னு சொன்னா ஒரு பூனை மதில் சுவற்றில் இருந்து அல்லது மதில் மீது இருந்து குதித்தது. ஒரு பூனை மதில் மேலிருந்து குதித்தது. a cat jumped off the wall. இப்போ இத பாருங்க, the book is on the table. அதாவது புத்தகம் மேஜை மீது இருக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், எபோக்கும் ஆனுக்கும் என்ன வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க உங்களுக்கு, எபோக்கும் ஆனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கேன். ஆன்ற போது ஆன்றது என்ன மீனிங், ஆனுக்கு மீனிங் என்ன, மீது. எபோக்கு மீனிங் என்ன, மேலே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்டாண்ட் அவுட்சைட் தி ஆஃபீஸ். அப்படின்னு சொன்னா ஆஃபீஸுக்கு வெளியே, அவுட்சைட்னா என்ன, வெளியே, ஆஃபீஸுக்கு வெளியே நிற்காதே. டோன்ட் ஸ்டாண்ட் அவுட்சைட் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா ஆஃபீஸுக்கு வெளியே நிற்காதே. டோன்ட் ஸ்டாண்ட் அவுட்சைட், ஓகே. டோன்ட் சிட் அவுட்சைட் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னா வகுப்பிற்கு வெளியே உட்காராதே. மேல பாருங்க, the book is on the table இருக்கு இல்லையா, இது போல ஆன் யூஸ் பண்ணி நிறைய உதாரணம் சொல்லலாம். the butterfly is on the flower. அப்ப என்ன அர்த்தம், பட்டாம்பூச்சி பூவின் மேல் அல்லது பூ மீது இருக்கிறது. you are sitting on the bench சொல்லலாமா, you are sitting on the bench. அப்ப என்ன அர்த்தம், நீங்கள் பெஞ்ச் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லலாம், the cock is on the hut. அப்படின்னு சொன்னா சேவல் குடிசை மீது இருக்கிறது. ஓகே, சரி. அப்புறம் இன்னொன்று, இந்த ஆன் இருக்குல்ல, இந்த ஆன்ன்றது எல்லா இடத்துலையும் மீதுன்ற அர்த்தம் வந்துடாது. எல்லா இடங்கள்லையும்
மீதுன்ற அர்த்தம் வந்துடாது, அதையும் கவனிங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். இதே ஆன் ஃப்ரைடே அப்படின்னா என்ன? ஆன் ஃப்ரைடே அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை அன்று. அப்ப இங்க ஆனுக்கு என்ன மீனிங்? அன்றுங்கிற மீனிங் வரும். ஆன் ஃப்ரைடேன்னா வெள்ளிக்கிழமை அன்று. ஆன் டியூஸ்டே அப்படின்னா என்ன? செவ்வாய்க்கிழமை அன்று. ஆன் சாட்டர்டே சனிக்கிழமை அன்று. ஆன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்று. அது போல வரும்பா. இந்த ஆணையும் பாத்துங்க. இந்த ஆணுக்கு என்ன? அந்த மீன் அன்று கூட மீனிங் வரும். ஆன் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்று. ஓகே. இப்போ அடுத்து இந்த ஓஎஃப்எஃப் இருக்கு இல்லையா? இந்த ஓஎஃப்எஃப்ன்ற வார்த்தை கூட பாத்தீங்கன்னா வேற மீனிங் கூட வரும். இப்படி போட்டிருப்போம். விசிட்டிங் கார்டுல பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டுல இப்படி போட்டிருக்காங்க பிராக்கெட்ல ஆஃப் மவுண்ட் ரோடு போட்டிருப்பான். எப்படி? ஆஃப் மவுண்ட் ரோடு. ஆஃப் மவுண்ட் ரோடுன்னு சொன்னா மவுண்ட் ரோட்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்குன்னு அர்த்தம். ஆஃப் மவுண்ட் ரோட்னா மவுண்ட் ரோட்ல இருந்து கொஞ்சம் ஆஃப் மவுண்ட் ரோட், அதாவது மவுண்ட் ரோடு இருந்து சற்று தள்ளி இருக்கிறது. உங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு யார் கேட்கிறாங்க? நான் என்ன சொல்லலாம்? மை ஆஃபீஸ் இஸ் ஆஃப் மவுண்ட் ரோட். மை ஆஃபீஸ் இஸ் ஆஃப் மவுண்ட் ரோட் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆஃபீஸும் மவுண்ட் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆஃபுக்கு. அதே இந்த ஆஃபுக்கு என்னன்னு சொன்னா கேட் ஜம்ப் ஆஃப் த வால் போது என்ன? சுவர் மீது மதில் மேல் இருந்து ஒரு பூனை குதித்தது. ஒரு பூனை மதில் மேலிருந்து குதித்தது. இப்போ இதோட முடியல, இன்னும் சிலது இருக்கு, அதையும் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த அவுட் சைடு ஆன் ஆஃப் எல்லாத்துக்கும் என்ன லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே என்ன லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் கொடுத்துருக்கேன், ப்ரொனவுன் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்க டிக்ஷன்ல மீனிங் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லும் போதே சொல்லி தான் கொடுத்தவங்க புரியல. நான் இதுக்கெல்லாம் மீனிங் எழுதுங்க. எழுதிட்டு எங்கெல்லாம் இந்த வருதோ, இப்போ வந்து ஆன்ற வார்த்தை இருக்குல்ல, அவுட் சைடுன்ற வார்த்தை இருக்கு, ஆஃப்ன்ற வார்த்தை இருக்கு, ஃப்ரம்ன்ற வார்த்தை இருக்கு. இப்போ எவ்வளோ பாத்தீங்க? இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு எழுத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசுறதுக்கு எழுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரம்ன்ற வார்த்தை இருந்துன்னு இருக்குல்ல, இனிமேல் எங்கெல்லாம் ஃப்ரம்ன்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் இருந்துன்னு போட்டுறாங்க. இனிமேல் எங்கெல்லாம் ஃப்ரம்ன்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தமா எடுத்துக்கணும்? இருந்து அப்படியே எடுத்துக்கணும். அதே அவுட் சைட்னா என்ன? வெளியே. ஸோ எங்கெல்லாம் அவுட் சைடுன்னு இருக்கோம் அது எல்லாமே என்ன நீங்க வெளியே தான் எடுத்துக்கணும். எவ்வளோ போட்டிருப்பான் பார்த்தீங்களா? சில இடங்களை போட்டிருப்பான். விசிட்டர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ஸ்டாப். இங்கே பாருங்க, விசிட்டர்ஸ் சில கேட்லாம் போட்டிருப்பான். விசிட்டர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு பாஸ் தேர் வெஹிக்கிள்ஸ் அவுட் சைட் த கேட். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் போர்டிலலாம் வெளியே போட்டிருப்பாங்க. என்ன? விசிட்டர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு பாஸ் தேர் வெஹிக்கிள்ஸ் அவுட் சைட் த கேட் அப்படின்னு போட்டிருப்பான். அதாவது விசிட்டர்ஸ்க்கு தெரியுமா? வரவங்க விசிட்டர்ஸ்லாம் வருகை தருவாங்க. அவங்க வண்டிகள்லாம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? கேட்டுக்கு வெளியே நிறுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு அதையும் கொடுத்தோம் பாருங்க. ரைட், கவனிங்க. 30 செகண்ட் பார்க்குறோம். பார்ப்போம். 32வது. Over 1,000 people were killed. Over 1,000 people were killed. அதாவது 1000 மக்களுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். Over 1000 அப்படின்னு சொன்னா 1000 பேர்களுக்கு மேல். 1000 பேர்களுக்கு மேல். Over 1000 people were killed. அடுத்தது பாத்தீங்கன்னா my salary is rupees 5,000 per month. My salary is rupees 5,000 per month. Per month அப்படின்னு சொன்னா ஒரு மாதம் அல்லது மாதம் ஒன்றுக்கு 5,000 வாங்குகிறேன் அல்லது 5,000 ரூபாய். My salary is rupees 5,000 per month. இந்த per month இருக்கு இல்லையா? இந்த per month தான் என்ன போடுவாங்கன்னா சில இடத்துல இப்படி கூட போடுவாங்கப்பா. இந்த per month இருக்குல்ல, என்ன போடுவாங்க? இப்படி கூட சொல்லுவாங்க. per monthன்றதை இப்படி கூட போடுவாங்க.
மை சேலரி இஸ் ₹5,000 per monthன்றது வெறும் பிஎம் கூட போடுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் வச்சு நிறைய சொல்லலாமா? இப்போ வந்து per head. இப்போ give 1 chocolate per head. இப்போ எனக்கு பர்த்டே நான் கிளாஸ்ல சொல்றேன். கிளாஸ் லீடர் கிட்ட சாக்லேட் பாக்ஸை கையில கொடுத்துட்டு give 1 chocolate per head. give 1 chocolate per head அப்படின்னா ஒரு தலைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும். தலை ஒன்றுக்கு ஒரு சாக்லேட் per head. அடுத்தது please take action regarding this. இப்போ உங்க தெருவில் டியூப் லைட் எரியல. உங்க தெருவில் அந்த தெரு விளக்கு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் லைட் எரியல. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நீங்க கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் ரிகார்டிங் திஸ். தயவு செய்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கவும். ப்ளீஸ் டேக் ஆக்ஷன் ரிகார்டிங் திஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா who can tie the bell round the cat's neck. நல்லா கவனிங்க. who can tie the bell round the cat's neck. அதாவது பூனையுடைய கழுத்தை சுற்றி யார் மணி கட்டுவது? இங்க பாருங்க, இந்த அப்போஸ்ட்ரோபி எஸ் இல்லையா, கிளாஸ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த அப்போஸ்ட்ரோபி எஸ் பத்தி நேற்று கிளாஸ் நடத்தினேன். என்ன அர்த்தம் இருக்கு? உடைய, கேட்ஸ் அப்படின்னா பூனையுடைய, நெக் அப்படின்னா கழுத்து, பூனையுடைய கழுத்து அப்படின்னு ஆகும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன இந்த கதை உங்களுக்கு என்னது? அதாவது என்னன்னா, ஒரு கதை கேட்குறீங்களா? சரி. இப்போ ஒரு வீட்டில் நிறைய எலிகள் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பூனையை வாங்குவாங்க. சரி, எலியெல்லாம் ஒழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பூனையை வாங்குவாங்க. அந்த பூனை வாங்கணும்னு என்ன ஆகும்னு சொன்னால், அந்த எலிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கும். உடனே அங்கிருந்து புலிகள்லாம் சேர்ந்து, அங்கிருந்து எலிகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, அதாவது இந்த பூனையை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்ட்டு மீட்டிங் போட்டு எல்லாரும் பண்ணாங்க. ஒழிக்க முடியாது. சரி, என்னதான் வழி? பூனை வரும்போது எப்படி நம்ம கண்டுக்கிறது? ஒரு வழி ஒன்று சொல்லுங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லும். பூனை கழுத்துல நம்ம மணி கட்டிட்டோம்னா, பூனை வரும்பொழுது மணி அடிக்கும், நம்ம அந்த மணி சத்தத்தை கேட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வழி சொல்லும். எல்லாம் கரெக்ட் தான், ஆனா யார் கழுத்துல போய் பூனை கழுத்துல யாருக்கு மணி கட்டுறது அப்படின்னு கேட்கும். என்ன ஸோ அப்படி நியாயமான கேள்வி தான். என்ன அதான் இது. who can tie the bell round the cat's neck. டைனா கட்டுறது. கவனிங்க. ஓவர், per, regarding, round. இப்போ next set of examples you will see. Yes, கவனிங்கப்பா. 36th example. 36ல என்ன பார்க்க போறோம்? I have been working since 1947. since அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். sinceனா என்னது? இருந்து. அதாவது எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது. அந்த கம்பெனியில் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஸோ 47லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 47னா பார்த்தீங்கன்னா, அப்போ I have been working since 1947னா நான் 1947லிருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். 47லிருந்து, அந்த இருந்துன்றது தான் சின்ஸ் வரும். 47லிருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், அதுக்கு தான் சின்ஸ் வரும். அடுத்தது no rain throughout தமிழ்நாடு. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எந்த ஆந்திரா போட ஆரம்பிச்சிங்களா, ஆந்திராவில் கேட்குறாங்க, என்னங்க தமிழ்நாட்டில் மழைலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன் உடனே, என்ன சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க மழையே கிடையாது. நோ ரெயின் த்ரூ அவுட் தமிழ்நாடுன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும்
throughout தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு முழுவதும் மழை கிடையாது முழுவதும் வரும் இதே throughout இந்தியா அப்படின்னா இந்தியா முழுவதும் throughout இந்தியா அப்படின்னா இந்தியா முழுவதும் throughout the world அப்படின்னா உலகம் முழுவதும் throughout the world அப்படின்னா உலகம் முழுவதும் அல்லது all over the world அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உலகம் முழுவதும் அப்படின்ற அர்த்தம் தான் அடுத்து பாருங்க can you wait till 6 till என்ன வரை till என்ன வரை அல்லது வரைக்கும் can you wait till 6 அதாவது நீ 6 மணி வரை நீ 6 மணி வரை காத்திருக்க முடியுமா can you wait till 6 நீ 6 மணி வரை காத்திருக்க முடியுமா அடுத்தது go towards west எப்படி go towards west for 15 minutes go towards west for 15 minutes towards அப்படின்னா எப்படி towards அப்படின்னா நோக்கி towards என்ன அர்த்தம் நோக்கி அதாவது go towards west அப்படின்னா வடக்கு நோக்கி போ go towards east அப்படின்னா கிழக்கு நோக்கி போ go towards north அப்படின்னு சொன்னா வடக்கு all concentrating go towards west அப்படின்னா மேற்கு நோக்கி போ go towards east அப்படின்னா கிழக்கு நோக்கி போ go towards north அப்படின்னு சொன்னா வடக்கு நோக்கி போ go towards south அப்படின்னா தெற்கு நோக்கி போ இந்த மாதிரி இருப்பா நோக்கி இந்த மாதிரி ஓகே towards for 15 minutes எவ்வளவு நேரத்துக்கு போகணும் 15 நிமிடங்களுக்கு மேற்கு நோக்கி போ சரி நோக்கி அர்த்தம் அடுத்தது the goat is under the tree அண்டர்னா என்ன நிறைய பேர் தெரியும் அண்டர்னா என்ன கீழே அண்டர்னா கீழே the goat is under the tree அப்ப என்ன அர்த்தம் ஆடு மரத்திற்கு கீழே இருக்கிறது the goat is under the tree அவங்க சொல்லலாம் ball is under the table ball மேஜையின் கீழ் இருக்கிறது ball is under the table மேஜையின் கீழ் இருக்கிறது இது போல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ இன்னும் சிலருக்கு அதை எழுதிடுறேன் பார்க்கணுங்க a cat climbed up the tree அதாவது ஒரு பூனை மரத்தின் மீது ஏறியது a cat climbed up the tree இந்தியா இது தெரியும் climb up the tree மேலே ஏறியது இந்தியா versus இங்கிலாந்து versus இதை நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் டிவில போடும்போது இந்தியா versus பாகிஸ்தான் இந்தியா versus ஆஸ்திரேலியா இந்தியா versus இங்கிலாந்து இந்தியா versus நியூசிலாந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த versus இருக்கு இல்லையா இந்த versus உடைய ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா VS இந்த versus இருக்கு இல்லையா இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் இது போல VS போட்டிருப்பாங்க இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா versus இந்தியா versus இங்கிலாந்து அதாவது இந்தியா இங்கிலாந்திற்கு எதிராக அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் I saw the பார்த்துட்டு சொல்லலாம் இந்தியா versus இங்கிலாந்து match was interesting அப்ப என்ன அர்த்தம் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடிய மேட்ச் விறுவிறுப்பாக இருந்தது was interesting இப்போ இந்த வேர்ட்ஸ் ஷார்ட் ஃபார்ம் என்ன VS அடுத்தது this bus goes via less என்ன சார் bus நான் பாத்தீங்கன்னா this bus goes via னா வழியாக வயானா என்ன வழியாக வாயா அப்படின்னு கூடாது என்ன வயானா வழியாக this bus goes via less அப்படின்னா இந்த பஸ் லஸ் வழியாக செல்கிறது
லெஸ் வழியாக செல்கிறது அப்படின்னு அர்த்தம். வழியான என்ன அர்த்தம்? வழியாக அப்படின்னு அர்த்தம். அடுத்தது pay within a week. pay within a week. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாரத்திற்குள் செலுத்து. pay within a week. நீங்க பேங்க்ல போய் கேக்குறீங்க, பேங்க்ல போயிட்டு நான் லோன் வாங்கினேன், அந்த லோனுக்கு அந்த லோன் வந்து இந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்ப கட்டுறது அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு பேங்க்ல என்ன சொல்றான்? பே வித்தின் எ வீக். ஒரு வாரத்துக்குள்ள கட்டிடுங்க. பே வித்தின் எ வீக். வித்தின் அப்படின்னு சொன்னா உள், ஒரு வாரத்துக்குள். வித்தின் அ மந்த் அப்படின்னா, வித்தின் அ மந்த் என்ன அர்த்தம்? ஒரு மாதத்திற்குள். வித்தின் 15 days. வித்தின் 15 days அப்படின்னா 15 நாட்களுக்குள். பாத்துங்க. அடுத்தது I cannot live without you. இது போல சில பேர் டைலாக்லாம் சொல்லுவாங்க. பீச்சில் நிறைய டைலாக்லாம் கேட்கலாம். ஆனா I cannot live without you. அப்ப என்ன இருக்கும்? நான் நீ இல்லாமல் வாழ முடியாது. அது செகண்ட் டைலாக் சொன்னது. ஏன்னா I cannot live without you. நான் நீ இல்லாமல் வாழ முடியாது. சரி. அடுத்தது இந்த கிளைம் இருக்குல்ல, இந்த கிளைம் அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். இப்போ கிளைம் அப்படின்னா என்னன்னா ஏறு அப்படின்னு அர்த்தம். கிளைம்னா என்ன? ஏறு அப்படின்னு அர்த்தம். இதே கிளைம் அப்படின்னா இது இன்சூரன்ஸ். அதாவது இன்சூரன்ஸ்ல உங்க வண்டிக்கு அடிபட்டுச்சு, இன்சூரன்ஸ் அதுல உங்க வண்டி என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க வண்டி எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு காம்பன்சேஷன் என்ன? நஷ்டஈடு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நீங்க கேக்குறீங்க. எவ்வளோ? 10,000 ரூபாய் கேக்குறீங்க வச்சுக்கீங்களேன். 10,000 ரூபாய் கேக்குறீங்க நஷ்டத்துக்கு. இப்போ ஒரு 10 நாள் பொறுத்து ஃப்ரெண்டு கேட்கிறான், என்னடா இன்சூரன்ஸ்ல காம்பன்சேஷன் கிடையாது கேட்டேன், என்ன அது என்ன கிளைம் பண்ணிட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த கிளைம் படிச்சதா அப்படின்னா 10,000 ரூபாய் போட்டு தெரியுமா நஷ்டஈடு, நீ கிளைம் சொல்லலாம். இந்த கிளைம் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல அமௌண்ட்டை வாங்கிட்டியா, கிளைம் பண்ணிட்டியா. இது இந்த கிளைம்ன்றது வேற. கிளைம் மேல இருக்குல்ல, அந்த கிளைம் தான் என்ன? ஏறுறது, இந்த மரத்து மேலே ஏறுறது, ஏணி மேலே ஏறுறது, அந்த மாதிரி கிளைம். இந்த கிளைம் வேற. சரி, இப்போ என்ன 42 பார்த்துருக்கீங்க. இன்னும் கடைசியா ஒரு ஜஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் எழுதுறேன். அதை எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரிப்போர்ஷன் கிளாஸே முடிஞ்சிடும். அதில் உங்களுக்கு வீட்டுக்கு விட்டுருவேன். கவனிங்க. Last two examples. It is beyond my reach. அதாவது என் தம்பியை அனுப்பிச்சு போய் முருங்கைக்காய் பறிச்சுடுவாடான்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு மக்கள் தான். அவன் விட கொஞ்சம் குள்ளமாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட குள்ளமாக இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்? எட்டி பார்க்குறான், முருங்கைக்காய் எட்டில். வேற என்கிட்ட என்ன சொல்கிறான்? என்ன இட் இஸ் பியாண்ட் மை ரீச். என்ன சொல்கிறான்? இட் இஸ் பியாண்ட் மை ரீச் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு எட்டலை அப்படின்னு அர்த்தம். எனக்கு எட்டலை. இல்லை பியாண்ட்னா அப்பால் அப்படின்னு அர்த்தம்ப்பா. என்ன பியாண்ட்னா என்ன? அப்பால். நான் ஏதோ ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி. நான் ஒருத்தரப்பா சொல்கிறேன், ஏன்பா நீ ஐஏஎஸ் எழுதக்கூடாதா? என்ன சொல்கிறான்கிட்ட, ஏன் ஐஏஎஸ் எழுதுறாள் நீ அப்படின்ற. அதுக்கு அவர் தான் சொல்கிறாரா, இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி என்ன அர்த்தம்? இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதே போல மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெண் வீட்டார்கிட்ட கேட்குறாங்க, பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, ரொக்கமாக ஒரு 2 லட்சம் கையில் கொடுத்து என்ன 50,000 போட்டுருங்க அப்படின்னு.
அதுக்கு பர்மிட்டாக என்ன சொல்கிறாங்க, என்ன சரிங்க அதெல்லாம் போடுறோம், பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டோம். பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா வேலையை பார்த்துக்கிறான் அப்படின்றாங்க. உடனே வீட்டில் உடனே அதுக்கு அப்போ இல்லைங்கிறேன், அவங்க அப்பா என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா சும்மா இருக்காரு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பெண் வீட்டில், இட் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி ஆர் இட் இஸ் பியாண்ட் ஆர் கெப்பாசிட்டி. ஐ மீன் கெப்பாசிட்டி, இது எங்களுடைய சக்திக்கு மீறிய விஷயம், அல்லது இது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இட் இஸ் பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி. அதே சொல்லலாம். இப்போ பாருங்களேன், பிறப்பு இறப்பு நம்ம கையில் கிடையாது. பிறப்பு இறப்பும் நம்ம கையில் கிடையாது. என்ன தத்துவம் பேசுகிறோம்னு வச்சுக்காதீங்க. birth and death are beyond our capacity, or இப்படி சொல்லலாம், birth and death are beyond human thinkability. அது மனுஷன் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, ஐ மீன் அதுக்கு தாண்டி இது வந்து ஒரு புதிராகவே இருக்கு. பிறப்பு இறப்பு எல்லாமே கவனிங்க. அது பியாண்ட் தான், மேல் அப்பால். டிசைன்ஸ் அப்படின்னா மேலும். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜான்சிக்கு போகிறான், டெல்லி பக்கத்தில் ஜான்சியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறான். போன 4 மாதம் திரும்பி வந்துட்டான். என்ன ஆச்சு, ஏன்னா திரும்பி வந்தேன் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான், போடா டெல்லிக்கு போனேன், என்ன ஒரு கிளைமேட் ஒத்து வரல. என்ன சொல்கிறான், கிளைமேட் ஒத்து வரல, தண்ணி கிடையாது, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கணும். என்ன மேலும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே அதிகம். காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் என்ன அப்படின்னா வந்து விலைவாசி அதிகம் அர்த்தம். காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் என்ன அர்த்தம், காஸ்ட் ஆஃப் லிவிங் சைனா என்ன அர்த்தம், விலைவாசி அதிகம். அப்போ என்ன சொல்றாங்க, மேலும் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஹை, அதனால நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன், இங்கே ஒரு நல்ல வேலையா தேடுறேன் அப்படின்னு சொல்றோம். பாருங்கப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ரிப்போசிஷனுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். என்ன கடைசியாக ஒன்றே ஒன்றா கொடுத்துருக்கோம். இன்னும் அன்பில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நோ கிளாஸஸ் அன்டில் நெக்ஸ்ட் மண்டே. அதாவது மண்டே வரைக்கும், அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் கிளாஸ் கிடையாது. நோ கிளாஸஸ் அன்டில் நெக்ஸ்ட் மண்டே. பாருங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 இருக்குப்பா. மொத்தம் 48 இருக்கு. இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்ன ப்ரொனவுன் லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரிப்போஷன் தான் பார்த்தோம், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் இது எங்கே வந்தாலும் இனிமேல் இந்த வார்த்தைகள் ஆஃப், இன், ஃப்ரம், பிஃபோர், ஆஃப்டர், வித்தின், வித், வித்தவுட், இதெல்லாம் வந்து எங்கே வந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மீனிங் வந்து இங்கே என்னென்ன மீனிங் பார்த்துருக்கீங்களா, இந்த மீனிங் அங்கே சூட் பண்ணி படிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிக்கிறேன். We will see you tomorrow. நான் உங்கள் எல்லாரும் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம அடுத்த கிளாஸை பார்க்கலாம். நினைக்குமா அடுத்தது என்ன எடுக்கலான்னு இருக்கேன்டா, ஆர்டிகல்ஸ் ஒரு பாடம் எடுக்கலான்னு இருக்கேன். எப்படி ஆர்டிகல்ஸ் அந்த பாடம் மட்டும் எடுக்கலாம் நாளைக்கு. ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் த கிளாஸ். தேங்க்யூ. கிளாஸ்ல பொது பாடம் பார்க்க போறோம். நேற்றைய கிளாஸ்ல ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம். எப்படி நேற்றைய கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல
ப்ரிபோசிஷன் பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. மொத்தம் 48 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டேன். எப்படி 48 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டேன். சரியா? என்னென்ன? ஆஃப், ஃப்ரம், ஆன், இன், இன்டு, ஃபார், நிறைய த்ரூ, வித், வித்தின், வித்தவுட், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி அந்த கிளாஸ்ல பார்த்தீங்க. இப்போ ஆர்டிகல்ஸ் இல்லாமையும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஆர்டிகல்ஸ் இருந்தால் கொஞ்சம் சென்டென்ஸ் இன்னும் பெருசாக வரும். ஆர்டிகல்ஸ் இருந்தால் சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் சில யூசஸும் இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை லெசன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் நவுன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன? நவுன் பார்த்தோம். ரெண்டாவது என்ன? சிங்குலர், ப்ளூரல். தேர்ட் என்ன? வெர்ப். ஃபோர்த் என்ன? டென்சஸ். ஃபிஃப்த் ப்ரொனவுன் பார்த்தோம். அடுத்தது சிக்ஸ்த் என்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ். அடுத்தது செவன்த் கேஸ், அதாவது நவுன் கேஸ் அப்படின்ட்டு வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம். 8th சாப்டர் ப்ரிபோசிஷன் பார்த்தோம். 8th சாப்டர் என்ன பார்த்தோம்? ப்ரிபோசிஷன் பார்த்தோம். டிக்ஷனரி என்ன போட்டிருப்பான்னு சொல்ல உங்களுக்கு? நவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? என். வெர்புக்கு என்ன போட்டிருப்பான்? வி. ப்ரொனவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? PRON. அட்ஜெக்டிவ்க்கு ADJ. அட்ஜெக்டிவ்க்கு என்ன போட்டிருப்பான்? ADJ போட்டிருப்பான். இந்த ப்ரிபோசிஷன் இருக்கு இல்லையா, ப்ரிபோசிஷனுக்கு சுருக்கமா என்ன போட்டிருப்பான்? PREP அப்படின்னு போட்டிருப்பான். ப்ரிபோசிஷனுக்கு சுருக்கமா என்ன போட்டிருப்பான்? டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி போட்டிருப்பான். PREP அப்படின்னு போட்டிருப்பான். இது வந்து ரொம்ப அதிகலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு 50 இருக்கும். ஒரு 50 ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அது உங்க நோட்ஸ்ல இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இந்த ப்ரிபோசிஷன்ஸ்லாம் உங்க நோட்ஸ்ல நான் சேர்த்திருக்கேன். அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவும் அதுக்கு மேல கிடையாது. சரி, இப்போ இந்த ப்ரிபோசிஷனை இப்ப நான் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், அதாவது என்னன்னா இதை எப்படி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கின்ற பாடங்கள் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு 8 லெசன் முடிச்சிருக்கேன். அதாவது 8 பாடங்கள் முடிச்சிருக்கேன். இந்த 8 பாடங்களையும் பயன்படுத்தி எப்படி வாக்கியம் அமைக்கிறதுன்றத காமிக்கிறேன். இந்த 8 பாடங்களையும் பயன்படுத்தி எப்படி வாக்கியம் அமைக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ கவனிங்க. We are going to a beautiful park. We are going to a beautiful park. இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் நடத்தாத பாடங்கள்ல இருந்து எந்த வார்த்தையும் கொண்டு வரல. இந்த சென்டென்ஸ்ல நான் நடத்தாத பாடங்கள்ல இருந்து எந்த வார்த்தையும் கொண்டு வரல. இந்த ஏ இருக்கு இல்லையா, இது நான் நடத்தல. இந்த ஏ இருக்கு இல்லையா, அதை நான் நடத்தல. அதையும் நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு கிளாஸ்ல முடிச்சிட போறேன். இந்த ஏ இருக்குல்ல, இன்னைக்கு கிளாஸ்ல அதையும் முடிச்சிட போறேன். கவனிங்க. இப்போ இந்த வி இருக்கு இல்லையா, வி எங்க இருந்து வந்தது? எப்படி வி எங்க இருந்து வந்தது? ப்ரொனவுன்ல இருந்து வந்தது. வி எங்க இருந்து? ப்ரொனவுன்ல இருந்து வந்தது. வி எங்க இருந்து? ப்ரொனவுன்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து இந்த ஆர் இருக்கு இல்லையா, ஆர் எங்க பாத்தீங்க? டென்சஸ்ல பாத்தீங்க. ஆர் எங்க பாத்தீங்க? டென்சஸ்ல பாத்தீங்க. இப்போ இந்த ஆரை வச்சுதான் இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆரை வச்சுதான் இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன காலத்துல இருக்குன்னே இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். டென்சஸ்ல டு, டஸ், ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா. அப்ப நான் என்ன சொன்னேன்? இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. எப்படி? இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. அப்ப மீனிங் இல்லாம எதுக்காக வருதுன்னு சொன்னா என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஆரை வச்சுதான் இது என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க போறோம். என்ன டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன டென்ஸ் அது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஆம், இஸ், ஆர் பாத்தீங்க இல்லையா, அதுல இருந்து வந்திருக்கு ஆர். அடுத்து இந்த கோயிங் இருக்கு இல்லையா, கோயிங் எங்க இருந்து? சொல்லுங்க. கோயிங் எங்க இருந்து வந்தது? கோயிங் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா வெர்ப்ல இருந்து வந்திருக்கு.
எங்க வந்திருக்கு? வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. வேர்ப்ல 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கோம் உங்ககிட்ட. ஸ்ட்ராங் வேர்ப், வீக் வேர்ப். ஸ்ட்ராங்கா வீக்கா பாருங்க. இது நான் கொடுத்த லிஸ்ட்டை படிச்சாதான் சொல்ல முடியும். நான் ஸ்ட்ராங் வேர்புக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை படிச்சாதான் சொல்ல முடியும். இந்த கோயிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வேர்ப். என்னது? ஸ்ட்ராங் வேர்ப். at the same time what form is this? இது என்ன ஃபார்ம்? இது 5 ஃபார்ம்ஸ் இருக்கு வேர்ப்ல. ஒவ்வொரு வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் அமைக்க முடியும்னு சொன்னேன். இப்போ இது என்ன ஃபார்ம் சொல்ல முடியுமா? என்ன ஃபார்ம் அது? தேர்ட் ஃபார்ம். கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிஸ்னிங் எல்லாமே என்ன? தேர்ட் ஃபார்ம். ஓகே, அடுத்தது இந்த 2 கவனிங்க. இந்த 2 எங்கேன்னு வருது? இந்த 2 என்ன? இந்த 2 எங்கேன்னு வருதுன்னு சொன்னா நேற்று கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? நேற்று கிளாஸ் என்ன பார்த்தோம்? ப்ரிபோஷன் பார்த்தோம். அதுல இருந்து 2 வந்திருக்கு. மீனிங் என்ன இருக்கு? இக்கு. எல்லாம் வீட்டில் படிச்சீங்களா? வீட்டில் படிச்சா டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா? என்ன 2 எங்கே வந்து? ப்ரிபோஷன் வந்து வந்தது. எங்கே வந்திருக்கு? 2 ப்ரிபோஷன் வந்திருக்கு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இக்கு அப்படிங்கிற மீனிங். அடுத்து இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை எங்கே வந்தது? பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்தது அப்படின்னு சொன்னா இது அட்ஜெக்டிவ்ல இருந்து வந்திருக்கு. பியூட்டிஃபுல் வார்த்தை எங்கே வந்திருக்கு? அட்ஜெக்டிவ்ல இருந்து. மீனிங் என்ன இருக்கு? அழகான. அழகான. இந்த பார்க்ன்றது எங்கே வந்து சொல்லுங்க பார்க்கலாம். பார்க். பார்க்ன்றது ஒரு பெயர்ச்சொல். தட் இஸ் நவுன். நவுன்ல இருந்து பார்க் வந்திருக்கு. நவுன்ல இருந்து பார்க் வந்திருக்கு. அப்புறம் அது சிங்குலரா ப்ளூரலா? பார்க் பாருங்க. இந்த பார்க் பாருங்க. சிங்குலரா ப்ளூரலா? என்னது? சிங்குலர். என்னது? சிங்குலர். இது கூட எஸ் போட்டாதான் எஸ் போட்டாதான் பார்க் அப்படின்னு வரும். பூங்காக்கள் அப்படின்னு தமிழ்ல வரும். கவனிங்க. இப்போ we are going to a beautiful park. இன்னொரு பாருங்க, வி ப்ரொனவுன்ல இருக்கு. ஆர் present continuous tense. கோயிங்கிறது ஸ்ட்ராங் வேர்ப் தேர்ட் ஃபார்ம். அடுத்து 2ன்றது ப்ரிபோஷன்ல வந்திருக்கு. பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ்ல இருந்து. பார்க்ன்றது நவுன்ல வந்திருக்கு. at the same time சிங்குலர். இப்ப பாருங்க, நான் எல்லா வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா நான் நடத்தின பாடத்துல இருந்தா வந்திருக்கு. இது எல்லா வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா நடத்தின பாடங்கள்ல இருந்தா வந்திருக்கு. வேற எதுவும் வெளியே இருந்து எதுவும் வரல. சரியா? வெளியே இருந்து எதுவும் வரல. இப்போ இந்த வீக் இங்க ஏன் நான் ஆர் போட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஏன் ஆர் போட்டேன்? இங்க ஏன் ஆர் போட்டிருக்கேன்னா முன்னாடி இருக்கிறது ப்ளூரல். இங்க ஏன் ஆர் போட்டிருக்கேன்? முன்னாடி இருக்கிறது ப்ளூரல். அதாவது வி அப்படின்னா என்ன? நாம். நம்ம எல்லாரும் நாம். அப்ப ப்ளூரல் தானே, தன்மை. அதோட ஆர் போட்டேன். இதே சிங்குலரா இருந்தா யூஸ் போட்டிருப்பேன். இதே சிங்குலர் இருந்தா யூஸ் போட்டிருப்பேன். அல்லது ஐ அப்படின்னா ஆம் போட்டிருப்பேன். ஐயா இருந்தா ஆம் போட்டிருப்பேன். கோபாலா இருந்தா இசு போட்டிருப்பேன். பெருமாளா இருந்தாலும் இசு போட்டிருப்பேன். ஏதாவது இசு போட்டிருப்பேன். இது இங்க வீன்றது ப்ளூரல், அதனால ஆறு போட்டிருக்கேன். சரியா? அடுத்து இந்த பியூட்டிஃபுல் வார்த்தை இருக்குல்ல, இது என்ன? அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் வார்த்தை என்ன? அட்ஜெக்டிவ். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ன்றது எங்க வரும் சொல்லிக்கோ உங்களுக்கு. அட்ஜெக்டிவ்ன்றது ஒண்ணு நவுனுக்கு முன்னாடி வரும். எப்படி? நவுனுக்கு முன்னால வரும். அப்படி இல்ல நவுனே இல்லாம வரும். ஒண்ணு நவுனுக்கு முன்னாடி வரும். அப்படி இல்லைன்னா நவுனே இல்லாம வரும். இங்க பாருங்க, நவுனுக்கு முன்னாடி வந்துருக்கு. பார்த்துட்டு நவுன் தானே, பாருங்க நவுன் தானே. நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்திருக்கா? இந்த நான் ஏன் இது போல எழுதுறேன்? நான் ஏன் இது போல படிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னா, நான் நடத்துற பாடங்களுக்கும் எப்படி நான் நடத்துற பாடங்களுக்கும் நம்ம எழுதுற பேசுற படிக்கிற வாக்கியங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது நான் காமிக்கிறேன். நான் ஏன் இது போல படிச்சு என்ன தலைவலியா அப்படியெல்லாம் கிடையாது. இது என்னன்னு சொன்னா, நான் நடத்துற பாடங்களுக்கும் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க, பேசுறீங்க, எழுதுறீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா காமிக்கிறேன். வேற எதுவும் இல்லை. அதே சமயத்துல இது உங்களுக்கு தேவைப்படாது. இப்ப நீங்க இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து இன்டர்வியூல கொஸ்டின் பண்றாங்க. வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க பதில் என்ன சொல்றீங்க? ஐ கம் ஃப்ரம் மயிலாப்பூர், ஐ கம் ஃப்ரம் ஆவலப்பேட், ஐ கம் ஃப்ரம் தேனாம்பேட், அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்க. வேற இப்போ அவன் சொன்னாங்க, நீங்க வந்து ஐ கம் ஃப்ரம் ஆவலப்பேட் சொல்லிடுறீங்கப்பா. உடனே இன்டர்வியூ பண்றவன், சரி ஐ எங்க வந்தது? எங்க இருந்து சொல்லி பார்க்கலாம். சரி, கம் எங்க வந்தது? என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? ஃப்ரம் எங்க இருந்து சொல்லி பார்க்கலாம். மயிலாப்பூர் எங்க இருந்தது? இது யாரும் கேட்க மாட்டாங்க.
யாருமே கேட்க மாட்டாங்க. அது இன்டர்வியூல நீங்க யார்கிட்ட இங்கிலீஷ் பேசினாலும் ஏன்னா எழுதுனா கூட வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது எங்கே இருந்துன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக உங்களுக்கு இதை எழுதி காமிக்கிறேன்னா, ஏன் இது பண்ணாலும் இந்த மாதிரி பிரிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா, பார்ட்டா பிரிச்சு காமிக்கிறேன்னா, நம்ம நடத்துற பாடங்களுக்கும் நம்ம பயன்படுத்துற வாக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்க, இது போல உங்களை யாரும் கேட்க போறது கிடையாது. இந்த மாதிரிலாம் எழுதுங்க, அந்த மாதிரி யாரும் கேட்க போறது கிடையாது. பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னன்னா சார் நடத்துற பாடத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, we are going to a beautiful park. இதுக்கு அர்த்தம் என்ன? முதலே சொன்னவங்களுக்கு நாங்கள் ஒரு அழகான பூங்காவிற்கு போய்கொண்டு இருக்கிறோம். அதாவது இப்ப போயிட்டு இருக்கோம், இந்த வழியில போயிட்டு இருக்கோம். அப்படியே நீங்க வழியில பாக்குறீங்க. அப்ப என்ன எங்க போறீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன். ஒரு நாங்க 5 பேர் போறோம்ப்பா, 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க, எதுக்கு பாக்குறீங்க, எங்க போறீங்க கேட்குறீங்கல்ல. வேர் ஆர் யூ கோயிங், சிலபஸ்ல போகும்போது எங்க போறோம் கேட்கக்கூடாதுன்னு நான் இவர் கேட்டாரு. வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒரு 5 பேர் இருக்கோம். அப்ப 5 பேர் தான் ஒருத்தருக்கு மேல தானே. அப்ப என்ன சொல்லணும், we are going to a beautiful park. அப்ப என்ன அர்த்தம், நாங்கள் ஒரு அழகான பூங்காவிற்கு போய்கொண்டிருக்கிறோம். செயல் நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்த ஆர் கோயிங், ஆன் கோயிங், இஸ் கோயிங்லாம் எப்ப யூஸ் பண்ண சொன்னேன், செயல் நடந்துட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணோம். எப்படி செயல் நடந்துட்டு இருக்கணும், ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கணும். என்ன இப்ப பாருங்க, நான் டீச் பண்றேன். அப்ப செயல் நடந்துட்டு இருக்கு. உங்க கிளாஸ்ல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஸோ செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், உங்க கிளாஸ்ல ஃபேன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ ஃபேன் இஸ் ரன்னிங் சொல்லணும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்லணும், the students are studying. இப்ப பாருங்க, எல்லாம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ we are going to a beautiful park அப்படின்னா சரி மீனிங் சொல்லுது. இதுக்கு என்ன கேள்வி கேட்கறது, இது சரி இதுக்கு இல்ல வச்சுக்கலாம். கேள்வி எப்படி கேட்கறது, இந்த ஆறு முன்னாடி கொண்டு தான் கேள்வி கேட்கலாம். இந்த ஆறு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு வரேன், முதலே சொல்லிட்டு வரேன். இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறை முன்னாடி கொண்டு வந்தா கேள்வியை மாத்திடலாம். ஆறை முன்னாடி கொண்டு வந்தா கேள்வியை மாத்திடலாம். எப்படி கேட்கலாம், நாங்க 5 பேர் இருக்கோம்ல, எங்களை பார்த்து கேட்கிறோம், ஆர் யூ கோயிங் டு a beautiful park கேட்கலாம். ஆர் யூ கோயிங் டு a beautiful park? Yes, we are going to a beautiful park. ஞாபகம் இருக்கா? இதே போல தான் டென்ஸ்ல பார்த்தோம். டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த 22% பார்த்தீங்களா, அது எல்லாமே எப்படின்னா இதை அப்படிதான் பார்த்தோம். என்ன அப்படியே ஆர் முன்னாடி கொண்டு வருது, ஆம் முன்னாடி கொண்டு வருது, எஸ் முன்னாடி கொண்டு வருது, வாஸ் முன்னாடி பார்த்தோம். பாருங்க, are you going to a beautiful park? Yes, we are going to a beautiful park. இத போலன்னு சொல்ல எப்படி சொல்றீங்க, இல்ல நாங்க போல நாங்க வேற எங்க போறோம். we are not going சொல்லணும் இல்லையா. நாங்க இல்லன்னு சொல்லும்போது நாட் எங்க பண்ணோம், ஆருக்கு பக்கத்துல போடுவோம். நான் திருப்பி சொல்லிட்டேன் முறை. ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியம். இந்த டென்சஸ் இருக்கு தெரியுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். என்ன வரும், we are not going to a beautiful park அப்படி வரும். we are not going to a beautiful park அப்படின்னு வரும். சரி பாருங்க, இது எல்லாமே நான் எடுத்து கேட்போம். பாருங்க, நவுன் வந்திருக்கா, நவுன் இங்க வந்திருக்கு, பார்க் நவுன் வந்திருக்கு. அது சிங்குலரா ப்ளூரல் சொல்லிட்டேன். பார்க் பாருங்க, சிங்குலரா சிங்குலர். ஓகே, அடுத்து verb பார்த்தாச்சு, கோயிங் verb இதான் பார்த்தாச்சு. டென்சஸ் என்ன டென்ஸ் இருக்கு பிரசன்ட் டென்ஸ் டென்சஸ் பார்த்தாச்சு. ப்ரொனவுன் எங்க பாத்தீங்க, இதோ பாருங்க, we இருக்கா, சோ we ப்ரொனவுன் பார்த்தாச்சு. அது அட்ஜெக்டிவ் எங்க இருக்கு, பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ், இதோ பாருங்க அட்ஜெக்டிவும் பார்த்தாச்சு. அது கேஸ் தான் கொண்டு வரல, என்னது என்ன கேஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் பாத்தீங்களா, உடைய, இந்த அப்பாஸ்ட்ரோபி எஸ் போட்டு உடையன்னு ஒரு விஷயம் நடத்துன ஞாபகம் இருக்கு. எங்க உடைய போடணும், எங்க இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரோபி எஸ் போடணும், எங்க இந்த எஸ் இல்லாம வரும், அதெல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா. அதான் நான் எடுக்கல, அதான் நான் எங்கேயும் கொடுக்கல, அதை மட்டும் நான் கொண்டு வரல, அதை அடுத்த முறை கொண்டு வரேன். இதை மட்டும் நான் கொண்டு வரல, மிச்சம் எல்லாமே இருக்கு. அது ப்ரிபோசிஷன் இப்ப இடத்துல பாடம் நேற்றுக்கு இருக்கா பாருங்க, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற பாடம் நியூ லெசன். என்னது, ஆர்டிகல். என்னது, ஆர்டிகல். இந்த ஆர்டிகல்ஸ் பயங்கராதீங்க, பேர்லாம் பார்த்து தலைப்பெல்லாம் பார்த்து என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் புதுசாக இருக்காரு, முன்ன தெரியாத நினச்சிக்காருங்க. ரொம்ப ஈஸி. இந்த சொன்னேன் இப்போ இந்த ஏ பத்தி கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. எப்படி இந்த ஏ இருக்குல்ல, இந்த ஏ பத்தி கிளாஸ் எடுக்க போறேன்னு தெரியுமா. இப்போ அதை பத்தி இந்த கிளாஸ் எடுக்க போறேன். இப்போ இந்த ஏ அண்ட்
சரிங்க வரேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் என்னன்னா, இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் எதை பத்தி அப்படின்னா, இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் எதை பத்தி அப்படின்னா ஏ அண்ட் த, இது மூணு பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ். அதாவது ஏ எங்க யூஸ் பண்ணணும், அண்ட் எங்க யூஸ் பண்ணணும், த எங்க யூஸ் பண்ணணும், அதே சமயத்துல மூணும் எப்ப யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும், எப்ப யூஸ் பண்ணணும், இது மூணு பத்தி கிளாஸ். அதான் இதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்க்க போறதுல. இது நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கிறேன். சில பேர் கேட்டீங்க எங்கிட்ட ஏ எங்க யூஸ் பண்ணணும் சார், அண்ட் எங்க யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இதுக்காக தனியாக ஒரு கிளாஸே எடுப்பேன் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு கிளாஸ் தான் அது. சரி, இப்போ இந்த ஏ அண்ட் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன, ஏ அண்ட் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன?